கோயம்புத்தூருக்கு வந்தது கருடன் படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கேன். ஃபேன்ஸ் மீட்டிங்காக ஃபேன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படம் வந்து வர 31 ரிலீஸ் ஆகுது, மே 31. ஸோ வர 21 ட்ரெய்லர் ரிலீஸு, மே 21. அதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன், ஃபேன்ஸ் மீட்டிங்காக வந்திருக்கேன். இந்த படத்தில் என்னோட அனுபவம்னா விடுதலை பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காமெடியான பார்த்த சூரி விடுதலையில் ஒரு வேறு மாதிரி ஒரு ஜேனலில் நான் இருந்திருப்பேன். வேறு ஒரு பரிமாணத்தில் நான் அந்த படத்தில் இருந்து நினைக்கிறேன். அது எல்லாத்துக்குமே தெரியும். விடுதலைக்கு அப்புறம் இந்த கருடன் படத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எதிர்பார்த்த சூர்யா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இது இன்னும் ஒரு வேறு மாதிரி இன்னும் ஒரு சூரியை பார்க்கலான்னு நினைக்கிறேன். இல்லை, கண்டினியூவாக கதை நாயனாக தான் எனக்கு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது. காமெடிக்கான வாய்ப்பு வரலை, கதை நாயனாக தான் வருது. அதனால் அதில் பெட்டரான கதையாக எனக்கு ஏற்ற கதையாக நான் கேட்டு பண்ணலான்ட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து டாக்டர் துரை செந்தில்குமார் சார், எல்லாம் தெரியும் உங்களுக்கு. காக்கி சட்டை, எதிர்நீச்சல், பட்டாசு கொடி 4 படம் பண்ண ஒரு இயக்குனர் துரை செந்தில்குமார் சார். வெற்றிமாறன் சார்ட்டு ஒர்க் பண்ணவர். அவர் படத்தை நடிச்சிருக்கு. சசிகுமார்னு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாரு. அவர் ஒரு பெரிய ஹீரோ. இந்த கதைக்கு அந்த ரோல் அவர் பண்ண சரியாக இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக சசிகிட்ட கேட்டோம். அவர் யோசிக்காமல் எஸ் சொல்லிட்டார். கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார் கதையை கேட்டு. அவர் பண்ணுறாரு. அப்புறம் சமுத்திரக்கனி அண்ணன் ஒரு பெரிய ரோல் பண்ணுறாங்க. அப்புறம் உன்னி முகுந்தன் கேரளாவில் மாலிங்கபுரம்ன்ற ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க, பெரிய கலெக்ஷன் ஆச்சு. அந்த ஹீரோ இந்த படத்தை அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. அப்புறம் மைன் கோபி பண்ணுறாரு, ஸ்வேதா நாயர், இன்னும் நிறையா பேர் பண்ணுறாங்க. இந்த 1947 நடித்த அந்த பொண்ணு ரேவதி சர்மா, அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க. டாக்டர் உதயகுமார் சார் நடிச்சிருக்காங்க, சார்ஜ். இப்படி ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. மியூசிக்குமே மெயினாக யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு, ஆர்டர் வில்சன் கேமராமேன். கண்டிப்பாக இதுவும் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்ல எமோஷ்னல் ஆக்ஷன் கொஞ்சம் இருக்கும் இதில். ஆமாம், இதுலேயும் அதில் வேறு மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன், இதில் கொஞ்சம் வேறு மாதிரி. கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற விதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் பெரிய சப்போர்ட். அவர் ஃபஸ்ட்டு அவர் படத்துக்கு எஸ் சொன்னதே ஒரு பெரிய சப்போர்ட் தான். இந்த படம் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு அவர் இருந்தால் நாங்கள் எது நல்லா இருக்கும்னு நினச்சோமோ அது டபுள் மடங்காக தெரிஞ்சிச்சு. அந்த பாசிட்டிவ் அவர் வந்த முதல் நாள் அந்த படத்துக்கான அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு அவர் கூட நடிக்கிறப்ப எனக்கு எப்பயும் போல் நான் சச்சினும் கூட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் வந்த மாதிரி எனக்கு தெரியலை, நான் அவர் கூட இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. காமெடியான பண்ணுறப்ப நமக்கான ரோலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம நடிச்சுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்துக்கான வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனால் இப்போ கதை நான் நடிக்கிறப்ப ரொம்ப பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா அந்த படம் ஒரு டிசைன், அந்த படம் உருவாகிறதுலேருந்து ஃபஸ்ட்டு கதை கேட்கணும், ஒரு நமக்கேற்ற ஒரு கதையாக சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெற்றி தோல்வி நம்ம கையில் இல்லை. இருந்தாலும் கதை நாயகன் அப்படின்றதால நான் என்ன அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக வெற்றிமாறன் கொடுத்த இந்த இடத்த, அண்ணன் கொடுத்த இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கிறதுக்காக நான் நிறைய மெனக்கட வேண்டியதாக இருக்குது. ஒரு கதை நாயகனாக கதையிலேருந்து மற்ற இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும், டிசைன் ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த படத்துக்குள்ளே எல்லாமே நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய சூழலில் இருக்குது. இது எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ உட்காந்துருக்க இடம் நடிகனாகனு ஆசைப்பட்டேன், காமெடியனாக ஆசைப்பட்டேன், அது எல்லாமே நடந்துச்சு. இன்றைக்கி கதை நாயகனை இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி இந்த இடத்துல வந்து உட்கார வச்சுருக்கு. கடந்து வந்த பாதையை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷமாக இருக்குது.
இன்னும் படம் முழுசாக முடியலை. இன்னும் படம் லாஸ்ட் படம் முடிவு காப்பி ரெடியாக போகுது. ஆமாம், 21 ட்ரெய்லர் வருது. வேறு யாரும் வெற்றி